இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவரை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை 100 மில்லியன் ஆட்கள் பின்தொடர்கிறார்கள். உலகிலேயே அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட RSS சமூக ஊடகங்களில் அதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. பாத்தியாடா விஸ்வகுருவை, பாத்தியாடா 56 இன்ச்சு மோடியை, உலகத்தில் இதே மாதிரியான ஒரு தலைவர் வேற யாராவது இருக்கிறாங்களடா அப்படின்னு பேசுனாங்க. அதாவது நமக்கு தெரியும், 11 வருடத்தில் RSSக்கு மோடியினுடைய சாதனை என்று சொல்வதற்கு இதுதான் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு செய்தியை சொல்லும்போது இந்திய மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சொல்கிறது மோடி, பரப்புறது RSSகாரன். அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு பக்கத்தில் உள்ளே போய் நான் பார்க்குறேன். இப்போ 100 மில்லியன் பார்வையாளர்கள், அதாவது மோடியை பின்தொடர்கிறார்கள் 100 மில்லியன் பேர். இப்போ இதில் ராகுல் காந்தியை போய் பார்த்தா ராகுல் காந்திக்கு ஒரு 12 மில்லியன் ஆட்கள் தான் பின்தொடர்கிறாங்க. ஐயையோ, இதுலேயும் மோடி கூட ஒரு கம்பேர் பண்ண முடியாத அளவிற்கு ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறாரு அப்படின்னு RSSகாரெல்லாம் பேசுகிறான். சரி, இப்போ 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இதில் எத்தனை பேர் மோடியினுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. 0.4%, அதாவது 0.4% தான் மோடியினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜினுடைய என்கேஜ்மெண்ட் என்கிறது. அதாவது 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய மோடியினுடைய பேஜ். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ராகுல் காந்தியினுடைய 12 மில்லியன் பேஜ் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை பார்க்கக்கூடியவர்களுடைய என்கேஜ்மெண்ட் கணக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2.15%. நல்லா கேட்டுங்க. அதாவது 23%, 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பேஜை 2.1% பேர் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.4% தான் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. சரி, இதில் ஒன்று அம்பலமாயிட்டாரா? அடுத்தது நீங்கள் தான் இன்னும் அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த 100 மில்லியன் ஃபாலோவர்ஸில் யாரெல்லாம் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஐடியை போய் செக் பண்ணி பார்த்தா 90% பேரும் ஃபேக்காக இருக்கிறாங்க. அதாவது போலி அக்கவுண்டுகளை உருவாக்கி அதன் மூலம் மோடியை பின்தொடரக்கூடிய நபர்களாகத்தான் 90% பேரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. நீங்கள் பாருங்களேன், இதை விட கேவலமான செயல் வேறு ஏதாவது இருக்குமா? இப்போது நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறதுனால எங்களுக்கு தெரியுங்க. இப்போ என்னுடைய நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வைங்க, அதை ஒரு 20,000 பேர் பார்க்க வைக்கணும்னா எங்களுக்கு ஒரு ப்ரொமோட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு 6,500 ரூபா கொடுத்தோன்னு வைங்க, அவர் ஒரு 20,000 பேரை எங்கள் வீடியோ பார்க்க வச்சுருவார். ஆனால் பார்க்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழர்களாக இருக்க மாட்டார்கள். இப்போது நான் தமிழில் ஒரு வீடியோ போடுறேன், தமிழர்கள் பார்க்கணும். அது அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறத தாண்டி இந்த வீடியோ தமிழர்களை போய் சென்றடைந்தால்தான் நாம் போடுறதுனுடைய நோக்கம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6,500 ரூபா கொடுத்தா 20,000 பேரை கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா? அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்க்கலாம், இத்தாலியில் மொழி தெரியாத ஒருத்தர் பார்க்கலாம், சைனாவில் ஒருத்தர் பார்க்கலாம், மேற்கு வங்கத்தில் வங்காளம் தெரிந்தவர் பார்க்கலாம். இதனால் யாருக்காவது இந்த பயனாவது உண்டா? இல்லை. இப்போ மோடியினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணக்கூடியதில் 90% பேரும் மோடி யாருன்னே தெரியாதவங்க. பாதி பேர் போலி அக்கவுண்டுகளை உருவாக்கி அவங்கள மோடியை ஃபாலோ பண்ணுறதா காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்கிறது. இப்போ இது மட்டுமல்ல, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இதில் அவர் ஏதாவது ஒன்று பேசுகிறாருன்னு வைங்க, இல்லை ஏதாவது ஒரு செய்தி போடுறாருன்னு வைங்க, அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விரும்பாதவர்கள், அவருடைய பேச்சை விரும்பாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது டிஸ்லைக் பண்ணக்கூடியவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதிவிலையுமே 1.68 மில்லியன் மக்கள் மோடியினுடைய பேச்சை, மோடியினுடைய செய்தியை மறுக்கிறாங்க, பிடிக்காமல் பண்ணுறாங்க. அதை அவங்க டிஸ்லைக் பட்டனை அமுத்துறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பிடிக்கிறது அப்படிங்கிறது 1% கூட கிடையாது. இதுதான் மோடியினுடைய பேஜினுடைய லட்சணம் அப்படிங்கிறது.
உங்களுக்கு மன் கி பாத் உரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மன் கி பாத் உரையை எந்த உரை வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள். தொடக்க காலங்களில் நான் சொல்லலை, அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது தொடக்க காலங்களில் அவர் போட்டது அப்படிங்கிறது 15 லட்ச ரூபா தருவான் நம்பிக்கொண்டிருந்த இந்தியர்கள் பார்த்தது. ஆனால் தொடர்ந்து மோடியினுடைய ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி என்று புரிந்து கொண்டதற்கு பிறகு மன் கி பாத் உரையை வெறுப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறார்கள், ஆதரிப்பவர்கள் கொஞ்சமாக மாறியிருக்கிறார்கள். அப்போ ராகுல் என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்தியர்களால் நேசிக்கப்படக்கூடிய, மோடியை விட பன்மடங்கு அதிகம். அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் அவருடைய பேஜை வந்து என்கேஜ்மெண்ட் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மோடியை விட 5 மடங்கு மக்கள் ராகுல் காந்தியை விரும்புகிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு நம்ம நிறுவ முடியும். அப்போ அந்த அளவிற்கு ஒரு மோசமான இடத்தை நோக்கி மோடி நகர்ந்திருக்கிறார். மணிப்பூர் சம்பவத்தை ஒட்டி உங்களுக்கெல்லாம் நாம் உட்பட பல பேர் சொல்லியிருந்தோம். மணிப்பூரில் மோடியினுடைய செயல்களை கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மோடி மன் கி பாத் உரை பேசும்போது ரேடியோவை தூக்கி கீழே போட்டு உடைச்சாங்க. இதெல்லாம் செய்திகளாக வந்தது, நம்ம கண்கூடாக பார்த்தோம் இல்லையா? அப்போது மோடின்னா பொய் தான், ஆர்எஸ்எஸ்னா பித்தலாட்டம் தான், பாஜகனா மிகப்பெரிய ஒரு 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 பொய்களின் கூடாரம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒன்றும் இல்லைங்க, மோடி வந்து சமீபத்தில் தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தார். அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன குழந்தை கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, மோடியினுடைய புகைப்படம் வரைந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அப்படி கை காட்டிகிட்டு இருந்து, உடனே மோடி பேசிகிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அது பார்வையில் தெரியுது. உடனே அவர் அந்த குழந்தையை கூப்பிடுங்கன்னு சொல்லி அது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. பிறகுதான் இந்திய ஊடகங்கள் அதை அம்பலப்படுத்தினார்கள். எப்படி? அதாவது மோடியே இதை செட் பண்ணி வைக்கிறது, மோடியே பிஆர் ஒர்க் பண்ணுறது. எப்படி? மோடியோ அமித்ஷாவோ பேசுகிற கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு குழந்தைக்கு ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி பேச வைக்கிறது அப்படிங்கிறது பிறகு அம்பலமாச்சு. அது குஜராத்தில் நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது, கேரளாவில் நடந்தது அப்படிங்கிறத ஆதாரத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் அம்பலப்படுத்தினார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு மோடி என்று சொல்லக்கூடிய நபர் மக்கள் விரோதத்தை மிகப்பெரிய அளவில் சம்பாதித்த நபராக மாறியிருக்கிறார். இப்போ நீங்கள் சமீபத்தில் இஸ்ரேல் போனார் இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி, அங்கே ஒரு விருது கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அந்த விருது எப்படிப்பட்டது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா நமக்கு தெரியுது, இஸ்ரேலுடைய மிகப்பெரிய உயரிய விருதுகளுடைய பட்டியலில் அந்த விருது கிடையாது. அப்போ மோடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய விருது அது சமீபத்தில் மோடி போகிறதை ஒட்டி உருவாக்கப்பட்ட ஒரு விருது. எதற்காக? அதாவது எப்ஸ்டைன் ஃபைலில் மோடியினுடைய பெயர் இருக்குது. நரவணையினுடைய குற்றச்சாட்டுக்கு மோடி பதில் சொல்ல 10,000க்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. எங்கேயும் ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு பயப்படுறாரு, பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கு பயப்படுகிறாரு, பாராளுமன்றத்தில் பெண் எம்பிக்கள் இருந்தால் வரவே பயப்படுகிறாரு. இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பார்த்து பயப்படுகிற மோடி அவருடைய முகத்திரை கிழிந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போவும் ஏதாவது பண்ணி தப்பிச்சுக்கலாம்னு தான் இஸ்ரேல்கிட்ட அவர் சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்தேப்பா, ஒரு விருது கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுப்பா, நம்ம ஏதாவது பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக ஒரு பொய்களின் பித்தலாட்டத்தின் கூடாரமாக ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.